சிறகடிக்கை ஆசை சீரியல்ல அடுத்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது சிறகடிக்கை ஆசை சீரியல்ல தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும், புது லைஃப் வேண்டும் என்று தன்னை பற்றிய உண்மையை அனைத்தும் மறைத்து திருமணம் செய்தவர்தான் இந்த மோசடிக்காரி ரோகிணி. ஒரு கட்டத்தில் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் என அவர் வாழும் வாழ்க்கை ஒரு பொய்யாகவே உள்ளது. இப்போதான் அவர் ஜீவாவிடம் பணம் வாங்கி அதனை மறைத்து கடன் வாங்கிய விஷயமெல்லாம் வெளியானது. அந்த கோபத்தில் இருந்த விஜயா இப்போதான் வெளியே வந்துள்ளார். ஆனால் அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்படின்னா, அடுத்த வாரத்திற்கான ப்ரோமோ ஒன்று வெளியாகுது. அதில் மலேசியாவிலேருந்து சவாரி வந்த பெரியவங்களை தனது வீட்டுக்கு அழைத்து வராரு முத்து. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது மலேசியாவிலேருந்து வந்தவங்கள முதல்ல வீட்டில் வந்தவங்கள கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா அவங்களுடைய சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்கனால ரோகிணியை கூப்பிட்றாங்க விஜயா. ரோகிணி ரோகிணி என்று கூப்பிடும்போது ஐயையோ மாட்டிக்கிட்டோமே என்று தனி அறையில் நின்று திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. என்னம்மா, நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், நீ ரூமுக்குள்ளேயே நிற்கிறேன்னு கத்துறாங்க விஜயா. அதுக்கப்புறம் தான் இந்த மோசடிக்காரி ரோகிணி வெளியே வரா. ரோகிணியை பார்த்த உடனே அந்த மலேசியா தம்பதிகள் திடீரென எந்திரிச்சு, என்னம்மா ரோகிணி, நல்லா இருக்கியா, உங்கள் அப்பா எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுது. அதாவது இந்த மலேசியா தம்பதிகளுக்கு ஏற்கனவே ரோகிணி குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க அப்பா வாங்கின கடனை பற்றியும் கேட்க போகிறாங்க. இதனால் மொத்த பிரச்சனையிலையும் ரோகிணி மாட்டிக்கிறாங்க. மேலும் இதை பற்றி எதுவுமே விஜயா கிட்ட சொல்லாததால் விஜயாவும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே இந்த மோசடிக்காரி ரோகிணி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அடுத்தடுத்த கேள்விகளை உடனே அந்த மலேசியக்காரவங்க கேட்குறாங்க. திடீர்னு குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. உடனே விஜயா ரோகிணியை முறைக்கிறாங்க. ரோகிணி திருன்னு முடிக்கிறாங்க. பரபரப்பாக எபிசோட்டை முடிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிறகடிக்கை ஆசை சீரியலில் அடுத்தடுத்த எபிசோட்டுகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.